ஹலோ கைஸ், இன்னைக்கு என்னென்ன பி ஃபார்ம்ஸ் இருக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர், வில் பி இதெல்லாம் தான் நம்ம பி ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஆம், இஸ், ஆர் இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸை குறிக்கும். வாஸ், வேர் இது ரெண்டுமே பாஸ்ட் டென்ஸை குறிக்கும். வில் பி வந்து ஃப்யூச்சர் டென்ஸை குறிக்கிறது. ஓகேங்களா? ஸோ இப்போ ப்ரெசன்ட் டென்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ஐன்ற சப்ஜெக்ட்க்கு நம்ம என்ன போடணும்னு பார்த்தீங்கன்னா ஆம் போடணும். ப்ரெசன்ட் டென்ஸ் இது மூணு சொன்னேன், ஆம், இஸ், ஆர் சொன்னேன். அதில் ஐக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஆம் வரும். ஈ, ஷி, இட் அப்படின்ற மூணு சப்ஜெக்ட் வந்ததுன்னா அதுக்கு நம்ம இஸ் போடணும். யூ, வி, தேவுக்கு ஆர் போடணும். ஓகேங்களா? அதே மாதிரி பாஸ்ட் டென்ஸில் ஐ, இ, ஷி, இட் இது எல்லாத்துக்குமே நம்ம வாஸ் தான் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் யூ, வி, தேவ் இதெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம வேர் யூஸ் பண்ணுவோம். ஃபியூச்சர் டென்ஸ்க்கு எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நம்ம வில் பி தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இதெல்லாம் தான் நம்ம பி ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த பி ஃபார்ம்ஸை மெயின் வேர்பாக வச்சு ஒரு சில சென்டென்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ இதில் இந்த எக்ஸாம்பிள்ஸில் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் இருக்குது, உங்களுடைய பி ஃபார்ம் கூட ஒரு நவுன் இருக்குது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஆம் எ டீச்சர் அப்படின்னு இருக்கா. ஸோ ஐ ஆம் எ டீச்சர்னா நான் ஒரு டீச்சராக இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஆம் அப்படின்றது இங்கே பி ஃபார்ம். இதில் பார்த்தீங்களா வேர்பே இதுதான் மெயின் வேர்பாக இருக்குது. ஓகேங்களா? வி ஆர் டீச்சர்ஸ். யூ ஆர் எ ஃபார்மர். யூ வந்ததால் இங்கே ஆர் வந்திருக்கு. நீங்கள் ஒரு ஃபார்மர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யூ வந்ததால் இங்கே ஆர் நம்ம போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இங்கேயும் இந்த ஆர் தான் மெயின் வெர்பாக இருக்குது. இந்த பி ஃபார்ம் தான் வந்து நமக்கு மெயின் வெர்பாக இருக்குது. ஹீ இஸ் அ பிளம்பர். அவர் வந்து ஒரு பிளம்பர். ஹீ வந்ததால் நம்ம இங்கே இஸ் போட்டிருக்கோம். ஷீ இஸ் அன் ஆர்டிஸ்ட். இட் இஸ் அ பேர்ட். தேவ் ஆர் குக்ஸ். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து சப்ஜெக்ட் கூட பி ஃபார்ம் அப்புறம் நவுன்ஸ் வச்சு வர்றது. இப்போ அதே மாதிரி சப்ஜெக்ட் கூட பி ஃபார்ம் கூட அட்ஜெக்டிவ் வர்றாத மாதிரி ஒரு சில சென்டென்ஸ் பாருங்கள். ஐ ஆம் ஈகர். நான் வந்து ஆர்வமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஐ என்றதால ஆம். வி ஆர் பேஷண்ட். யூ ஆர் ஸ்மார்ட். ஹீ இஸ் லேசி. அவன் லேசியாக இருக்கான். ஷீ இஸ் ஆக்டிவ். இட் இஸ் பிரிட்டி. தேவ் ஆர் பொலைட். ஓகேங்களா? இப்போ சப்ஜெக்ட் பி ஃபார்ம்ஸ் ப்ளஸ் ஒரு ப்ரொபோஷனல் ப்ரேசஸ், அதாவது ப்ரெப்போசிஷனும் ஒரு நவுனும் சேர்ந்து வந்தால் அதை தான் வந்து நம்ம ப்ரொபோஷனல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது கூட வர மாதிரி ஒரு சில சென்டென்ஸ் பாருங்கள். ஐ ஆம் அட் ஹோம். நான் வீட்டில் இருக்கேன். வி ஆர் அட் பார்ட்டி. யூ ஆர் அட் டின்னர். ஹீ இஸ் ஆன் த பஸ். ஓகேங்களா? இப்போ இது எல்லாமே நம்ம பி ஃபார்ம்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். இப்போ வந்து நான் சொன்ன அந்த மூணு ஞாபகம் வச்சுக்க சொன்னால உங்களுக்கு ஐ ஆம் எ டீச்சர் நம்ம என்னவா இருக்கோம் அப்படின்னு சொல்கிறது பி ஃபார்ம். நம்ம எப்படி இருக்கும் அப்படின்றது அதுவும் ஒரு பி ஃபார்ம் தான். நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஐ ஆம் ஈகர் ஆர்வமாக இருக்கேன் அப்படின்னு நம்ம எப்படி இருக்கோம். நெக்ஸ்ட்டு எங்கே இருக்கோம்னு சொன்னேன். ஓகேவா? எங்கே இருக்கோம்? ஐ ஆம் அட் ஹோம். வி ஆர் அட் பார்ட்டி. நான் வீட்டில் இருக்கேன்.